என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்காக வீட்லேயே நீங்கள் செய்யக்கூடிய மஃபின் செய்து காட்ட போகிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும் கப் கேக்கை விட. இன்றைக்கு நான் அதை உங்களுக்கு எப்படி ஈஸியாக குயிக்காக செய்யலாமன்றதை தான் செய்து காட்ட போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு இந்த மஃபின் நீங்கள் செய்யலாம் ஈஸியாக. பட்டர் தேவையில்லை, நாங்கள் ஆயிலை யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த மஃபின் செய்து காட்ட போகிறேன். வெரி ஈஸி. பீட்டர் கூட தேவையில்லை, நீங்கள் ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணலாம். வாங்க இப்போ செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம். இது பிளேன் ஃப்ளவர், ஓல் பர்பஸ் ஃப்ளவர் நான் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் எவ்வளவு இருக்குதுன்றதுக்காண்டி. 1 2 2.25 கப் இருக்குது. இது மேலே வேற இல்லை, கொஞ்சம் 2.25 கப். பேக்கிங் பவுடர் 4 டீஸ்பூன் எடுக்கணும். 1 2 3 4. பைகார்பனேட் சோடா 1 டீஸ்பூன். முதல்ல இந்த பொருட்களையும் அரிக்கலாம். மஃபின் செய்த பிறகு இரவு சாப்பாடு செய்ய போகிறேன். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வரும். இதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 300 கிராம் சீனி, 1.5 கப் சீனி, அது 300 கிராம். நார்மல் சுகரும் பாவிக்கலாம், கஸ்டர்ட் சுகரும் பாவிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமென்றாலும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். 1.5 கப் சீனி. ஓகே, ரெண்டு பெரிய முட்டை, ரெண்டு மேசக்கரண்டி தயிர், ஒன்று கட்டியான தயிர் 2 மேசக்கரண்டி. தயிரையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பால், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப்பில் ஒரு கொஞ்சம் குறைவாக எடுக்கணும், ஃபுல் கப் எடுக்காமல். நான் உங்களுக்கு அளவுக்காண்டி தான் காட்டுறேன். ஒரு 200 மில்லி வரணும். எந்த கப்பில் இந்த அளவு இருக்குது. 200 மில்லி ஆயில் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வெட்டான பொருட்கள் எல்லாத்தையும் தனியாக முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரையான பொருட்கள் எல்லாத்தையும் முதல்ல எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சொன்னால் மஃபின் ரெடி. இதை அதுக்குள்ளே ஊற்றிட்டு நாங்கள் இப்போ மஃபின் செய்கிறதுக்கு இந்த கப் கேக் பேப்பரை ட்ரேயில் போடுறேன். எஸ், ஓகே. ஒரு காஃப் அரிவாசிக்கு ஊற்றி விடணும் அந்த பேப்பரில். அரிவாசிக்கு
இதில் வந்து ப்ளூபெர்ரி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ப்ளூபெர்ரியை நான் இந்த மஃபினோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சத்தை இந்த கப் கேக் இதில் போட போகிறோம். கொஞ்சம் ப்ளெயினாக போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து ப்ளூபெர்ரி போட்டு போட போகிறேன். ப்ளூ, orange, blue, and then yellow, 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 and yellow. I don't know how many exactly. Yes, the pattern. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். ஹண்ட்ரட் அண்ட் 80 டிகிரியில் 20 minutes, 20 to 25 minutes. நான் 24 minutes வச்சிருக்கிறேன். Muffin ready. Oof. Oof. Have a look. Blueberry muffin. ஓகே, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு வாவ், எப்படி கரெக்ட். Blueberry muffin. நாளைக்கு சாப்பிடத்தான் நல்லா இருக்கும். Plain muffin,
காலையில் டீயோட சாப்பிட்டேக்க மஷ்ரூம் சாப்பிட்டா இதை வந்து யார் வேணுமென்றாலும் செய்யலாம். வீட்டில் அவன் இல்லாத ஆக்கள் கூட நான் அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுற இந்த வீடியோ என்னோடய பழைய வீடியோக்களில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். குயிக்காக ஈஸியாக செய்து முடிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப் கேக் அதாவது மஃபினை செஞ்சு முடிச்சிடலாம். செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்வீங்களன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் வித்தியாசமான மஃபின் செய்து காட்டுவேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வித்தியாசமான மஃபின் செய்து காட்டுறேன். சாக்லேட் போட்டு பனானா போட்டு நான் இப்போ இதில் ப்ளூபெர்ரி போட்டேன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் போடலாம் அல்லது வாழைப்பழம் போடலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணுறது தான். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு பிறகு தொடர்ந்து பாருங்க. அடுத்ததாக இரவு சாப்பாடு, எங்களோட வீட்டு இரவு சாப்பாடு தோசை செய்ய போகிறேன். குண்டு தோசை நேற்று அரைச்சி வச்சுனா இன்றைக்கி குண்டு தோசை செய்ய போகிறேன். செய்யலாம் வாங்கோ.